children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 5.4 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2304 இருக்குது. இதுக்கு நான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து டூ நம்பர்ஸாக பேர் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம்ம டேபிள்ஸ் எழுதி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் டேபிள்ஸ் 1 1s are 1, 2 2s are 4, இந்த மாதிரி அப் டு 10 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. இந்த மாதிரி ஸ்கொயர் டேபிள்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால 2 டிஜிட்ஸாக தான் நம்ம பார்க்கணும். எப்படி பேர் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அந்த நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு 23 இருக்குது. ஸோ 3ல் எண்ட் ஆகிற மாதிரி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது எந்த நம்பர்ஸுமே, ஏன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை விட லெஸர் நம்பராக பார்க்கணும். ஸோ 25 எடுத்தோன்னா பிக் ஆயிடுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது 16. ஸோ 4 4s are 16 நான் போட்டுக்கிறேன். ஸோ 4 4s are 16. இது சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 வரும். கரெக்டாக? இப்போ வந்து இந்த 2 நம்பர் வந்து பேர் பண்ணியிருக்கோம். ஸோ சேர்த்து தான் கீழே கொண்டு வரணும். ஸோ 7 0 4 இருக்குது. ஸோ இதோட 2 மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் ஓகே. அப்படின்னா நமக்கு என்ன வரும், 8 வரும். ஸோ இங்கே நான் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கேன், 8ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த நம்பர் வரணும், 704 வரணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். இது செக் பண்ணுறதுக்கு 4ல் ஃபினிஷ் ஆகிற மாதிரி, இப்போ இங்கே வந்து ஒன்ஸ் பிளேஸ் யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4ல் ஃபினிஷ் ஆகிற மாதிரி பார்த்தோன்னா இங்கே 2 2s are 4 இருக்குது, 8 8s are 60, 8 8s are 64 இருக்குது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி பண்ணிக்கோங்க. புட் x is equal to 2 போடுறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா 2 2s are 4 இருக்கு இல்லையா, அதனால நான் புட் x is equal to 2 போடுறேன். ஸோ 82 into 2 போட்டோன்னா என்ன வரும், 2 2s are 4, 8 2s are 16, 164 வருது. ஸோ இது கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், புட் x is equal to 8 போடுறேன். ஸோ 8 போட்டேன் அப்படின்னா 88 into 8, 8 8s are என்ன வரும், 64 வரும். கேரி 6 கேரி இருக்குது. அகைன் 8 8s are 64. ஸோ 64 plus 6 70. ஸோ 704 வந்துடுச்சா? அப்போ 88 into 8 பண்ணோன்னா நமக்கு வருது. அப்போ இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8 போடுங்க. ஸோ 704. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வந்து ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2304 is equal to 48 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா சம்ஸுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 4 4 8 9 இருக்குது. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேர் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 இருக்குது. ஸோ 44 அப்படின்னு இங்கே பார்த்தோன்னா இங்கே நமக்கு 49 இருக்குது. அதுக்கு முன்னாடினா 36 தான் இருக்குது. அப்போ 6 6 are நம்ம 36 போட்டுக்கலாமா? ஸோ 6 6 are 36. இது சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாரோ பண்ணோன்னா 14 வரும். 14 minus 6 என்ன வரும், 8 வரும். ஸோ இங்கே 0 வருது. இங்கே 2 டிஜிட்ஸ் நம்ம சேர்த்து கீழே இறக்கிக்கலாம். 889 வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 வருது. ஸோ 12x into x is equal to 889. ஸோ 9ல் ஃபினிஷ் ஆகிற மாதிரின்னு இந்த ஸ்கொயர் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 3s are 9 இருக்குது, 7 7s are 49 இருக்குது. புட் x is equal to 3 போடுறேன்.
அப்போ 1 2 3 into 3 போட்டோன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 3 2s are 6, 1 3 is 3, 369 வருது. கரெக்டாக 3 3s are 9, 3 2s are 6, 1 3 is 3. ஸோ நான் புட் x is equal to 7 போடுறேன். புட் x is equal to 7 ஏன்னா இது வராது இல்லையா அதனால். ஸோ 1 2 7 into 7. ஸோ 7 7s are 49, 4 carry, 7 2s are 14, so 18, 1 carry, 1 7 is 7, 8. So 889. So x is equal to 7 போட்டா வருது. அப்போ அந்த 7 இங்கே போடுறேன். So 1 2 7 into 7 போட்டோன்னா எனக்கு 889 வந்துடுது. ரிமைண்டர் 0 வந்துடுது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4489 is equal to 67 is the final answer. Understand ஆகுது அந்த sum? Okay. Next third subdivision பார்க்கலாம். 3 4 8 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணிவிட்டு இப்போ 34 இருக்குது நமக்கு. ஸோ 34 இங்கே வரணும் அப்படின்னா வராது, ஏன்னா 36ன்றது பிக் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி பார்த்தா 5 5s are 25 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 5s are 25. ஸோ இது சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 14 minus 5 9. அப்புறம் இங்கே 2 minus 2 0. இந்த 8 இந்த 1 இது ரெண்டையும் சேர்த்து கீழே கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இங்கே சைடில் என்ன வரும்? 10 வரும். ஸோ 10x into x is equal to 981. நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், இந்த 10ஓட எக்ஸை வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணலை. ஓகேவா? ஒரு நம்பரை ஜாயின் பண்ணுறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வரணும், அதுதான் பார்க்குறோம். இப்போது 1ல் முடிகிற மாதிரின்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 9 9s are 81 மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக 1 1s are 1 இருக்குது, அது கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. நீங்கள் வேணால் இங்கே 1 போட்டு பாருங்கள், 101 தான் வரும். நமக்கு 981 வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், புட் x is equal to 9 போடுறேன். புட் x is equal to 9 போட்டேன்னா 109 into 9. 9 9s are 81, 8 carry. ஸோ நம்ம 8 அப்படியே தான் போட்டுருவோம், 0 இருக்கிறதுனால. 1 9s are 9. ஸோ 981 வருதா? ஸோ இங்கே நம்ம 9 போட்டுடலாம், இங்கேயும் 9 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 981 வரும். ரிமைண்டர் 0 வந்துடுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3481 is equal to 59 is the answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 529 இருக்குது. இதை வந்து பேர் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 2 டிஜிட்ஸாக பேர் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் டிஜிட் இருந்தால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பட் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் பேர் பண்ணுறது. இப்போ இங்கே 5 வருது, என்ன போடலாம்? 2 2s are 4 போடலாமா? ஸோ 2 2s are 4, ரிமைண்டர் 1. ஸோ இங்கே நம்ம வந்து 2 + 2 போட்டிங்கன்னா இங்கே 4 வரும். கரெக்டாக? இங்கே வந்து 2 டிஜிட்ஸை சேர்த்து கீழே கொண்டு வரணும். ஸோ 29 129 வருது. ஸோ 4ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 129 வரணும். ஸோ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் பாருங்கள் 9 இருக்குது. 9ல் முடிகிற மாதிரி இங்கே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, 3 3s are 9 இருக்குது, 7 7s are 49 இருக்குது. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 3 புட் x is equal to 3 போட்டு பார்க்கலாம். ஸோ 3 போட்டோன்னா 43 into 3 போடுங்க. 3 3s are 9, 4 3s are 12. ஸோ 3 வந்துடுச்சு நமக்கு, இதுவே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுடலாம்? 3. ஸோ கோஷன்ட்லேயும் நம்ம என்ன போட்டுடலாம்? 3 போட்டுடலாம். ஓகேவா? அப்போ 129 வந்துடும். ஸோ 0 வந்துடும், ரிமைண்டர் 0 வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 is equal to 23 is the answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 3 2 4 9 இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 2 டிஜிட்ஸாக. இப்போ நமக்கு இங்கே 32 இருக்குது. 32னா இப்போ இங்கே 36 இருக்குது, அதுக்கு முன்னாடி 25 இருக்குது. ஸோ 5 5s are 25 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 5 5s are 25. ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. 12 minus 5 7, கரெக்டாக? ஸோ இந்த 4 இந்த 9 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். இப்போது 5 2s are இல்லைன்னா 5 + 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே 10 வரும். ஸோ 10ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 749 வரணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்ஸ் பிளேஸில் பாருங்கள் 9 இருக்குது. 9 முடிகிற மாதிரினா இங்கே 3 3s are 9 இருக்குது, 7 7s are 49 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து புட் x is equal to 3 போட்டு பார்க்கலாம். 3 போட்டிங்கன்னா 103 into 3 போட்டு பாருங்கள்.
ஸோ 3 3s are 9, 0, 309 வருது. ஸோ இது கண்டிப்பாக வராது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 போடுறேன். 7 போட்டேன்னா 107 into 7. ஸோ 7 7s are 49, இங்கே 4 அப்படியே வந்துடும். 1 7 is 7 வருதா, 749. அப்போ 107 into 7 பண்ணேன்னா எனக்கு என்ன வருது, 749 வருது. ரிமைண்டரும் எனக்கு 0 கிடச்சிடுது. அப்போ ஃபைனலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3249 is equal to 57 is the final answer. Understand ஆகுதா அந்த sum? Okay. Next, 6th subdivision பார்க்கலாம். 1369. 1369. Okay. இப்போ அதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட் ட்ரை பண்ணலாம். 1369. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேர் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸை பேர் பண்ணுறோம். 3 3s are 9 போடலாமா, ஏன்னா 4 4s are 16 வந்துடுது. ஸோ 3 3s are 9 போட்டுக்கிறேன். 3 3s are 9 போட்டுக்கிறேன். சப்ராக்ஷன் பண்ணோன்னா 4 வரும். 10 11 12 13 4 வரும். ஸோ இங்கே 2 டிஜிட்ஸை நம்ம சேர்த்து கீழே இறக்கிக்கலாம். 6 9. ஸோ 469 வருது. 3 2s are 6 வரும். இல்லைனா 3 + 3 6 வரும். ஸோ 6ஓட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறேன்னா நான் ஜாயின் பண்ணுறேன், ஆட் பண்ணல, ஜாயின் பண்ணுறேன். அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 469 வரணும். அப்போ இங்கே 9ல் ஃபினிஷ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்தோன்னா 3 3s are 9 இருக்குது, 7 7s are 49 இருக்குது. ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ 63 into 3 போட்டோன்னா 3 3s are 9, 6 3s are 18. ஸோ இப்போ இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதனால் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 போட்டு பார்க்குறோம். 67 into 7. 7 7s are 49. 4 carry. 6 7s are 42. 42 plus 4 46. 46 வந்துருச்சா, நமக்கு 469 வந்துருச்சுல்ல. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கேயும் 7 போடுறோம், இங்கேயும் 7 போடுறோம். போட்டோன்னா நமக்கு என்ன வருது, 469 வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 is equal to 37 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட்டு 7th சப்டிவிஷன் பார்க்கலாம். 5 7 7 6 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 57 இருக்குது. 57 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் பிட்வீனில். இது போட்டால் அதிகமாகிடுது, இது கரெக்டாக இருக்கும். 7 7s are 49. ஸோ 7 7s are 49. சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. 17 minus 9. ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன வருது, 8 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2 டிஜிட்ஸையும் சேர்த்து கீழே கொண்டு வரோம். ஸோ 7 6. ஸோ இங்கே வந்து 7 2s are 14. ஸோ 14ஓட ஒரு நம்பர் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா 876 வரணும். ஸோ அப்போ இங்கே 6ல் முடிகிற மாதிரி நீங்கள் நம்பர் பார்த்தோன்னா 4 4s are 16 இருக்குது, 6 6s are 36 இருக்குது. கரெக்டாக 2 டிஜிட்ஸ் இருக்குது, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போட்டு பார்க்கலாம். ஸோ 1 4 4 into 4 பண்ணலாம். 4 4s are 16, 1 carry, 4 4s are 16, 17, 1 carry, 1 4 is 4, 5. 576 வருது. ஸோ இது வந்து வராது. ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 போட்டு பார்க்குறேன். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 போட்டேன்னா 146 into 6 வரும். ஸோ 6 6 are 36, 3 carry, 6 4s are 24, 24 plus 3 27, again 2 carry வருது. 1666, 6 plus 2 8. ஸோ 876 வந்துடுது. ஸோ இங்கே வந்து நான் என்ன போடலாம், அப்போனா 6 போடுறேன். அதே மாதிரி இங்கேயும் 6 போட்டேன்னா எனக்கு 876 வந்துடுது. ரிமைண்டர் 0 வந்துடுது. அப்போ therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5776 is equal to 76 is the answer. Understand ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு 8th சப்டிவிஷன் பார்க்கலாம். 7 9 2 1 இருக்குது. ஸோ பேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 79 வருது. எது எடுத்துக்கலாம் நம்ம, 8 8s are 64 எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இங்கே வந்து 8 8s are 64. இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 9 minus 4 5, 7 minus 6 1. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த 2 டிஜிட்ஸை சேர்த்து கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ 2 1. இப்போது
8 2s are 16 இல்லைன்னா 8 plus 8 16. ஸோ 16ஓட ஒரு நம்பர் ஜாயின் பண்ணுறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1521 வரணும். ஸோ 1ல் முடிகிற மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக 1 1s are 1 இங்கே கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 9 9s are 81 இருக்குது. ஸோ இந்த ஒரு சான்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ புட் x is equal to 9. ஸோ 169 into 9. 9 9s are 81, 8 carry. 6 9s are 54. 54 plus 8, 62. again 6 carry. 1 9 is 9. 9 plus 6, 15. ஸோ பார்த்தீங்களா வந்துடுச்சா 1521. அப்போ நம்ம இங்கே ஒரு 9 போட்டு இங்கே ஒரு 9 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 1521 வந்துடும். அப்போ ரிமைண்டர் நமக்கு 0 வந்துடும். அப்போ therefore square root of 7921 is equal to 89 is the final answer. Understand ஆகுதா அந்த sum? Okay. Next 9th subdivision பாருங்க, 576 இருக்கு. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 digits. இப்போ நமக்கு இங்கே 5 இருக்குது. ஸோ 2 2s are 4 போட்டால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ரிமைண்டர் 1 வரும். ஸோ இங்கே 2 நம்பர்ஸை சேர்த்து கீழே கொண்டு வாங்க. ஸோ 176 வருது. இங்கே 2 + 2 இங்கே 4 வரும். ஸோ 4ஓட ஒரு நம்பர் ஜாயின் பண்ணுறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 176 வரும். ஸோ நம்ம 6ல் முடிகிற மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் பார்த்தோன்னா 16 இருக்குது, 36 இருக்குது, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து புட் x is equal to 4 போட்டு பார்க்குறேன். 4 போட்டு பார்த்தேன்னா ஸோ x is equal to 4 போடுறோம். ஸோ 44 into 4 போடுங்க. 4 4s are 16, 1 carry, 4 4s are 16, 16 plus 1 17. ஸோ 176 வந்துருச்சு. அப்போது நம்ம இங்கேயும் 4 போடுறோம், இங்கேயும் 4 போடுறோம் அப்படின்னா நமக்கு 176 வந்துடும், ரிமைண்டர் 0 வந்துடும். therefore square root of 576 is equal to 24 is the answer. Understand ஆகுதா அந்த sum? ஓகே. நெக்ஸ்ட்டு 10th sum பார்க்கலாம். 1024 இருக்குது. இதை நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 digits பேர் பண்ணிக்கிறோம். ஸோ 10 இருக்குது, நம்ம என்ன போடலாம், 3 3s are 9 போடலாமா, ஏன்னா 4 4s are 16 வந்துடுது. ஸோ 3 3s are 9 போட்டுக்கோங்க. போட்டால் 1 வரும். இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கீழே கொண்டு வரும். இங்கே வந்து நம்ம 6 போட்டலாம். ஸோ 6ல் ஒரு நம்பர் ஜாயின் பண்ணுறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 124 வரணும். ஸோ 4ல் முடிகிற மாதிரின்னு பார்த்தா 2 2s are 4 இருக்குது, 8 8s are 64 இருக்குது. 2 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புட் x is equal to 2 போட்டு பார்க்குறேன். ஸோ 62 into 2 போட்டோம் அப்படின்னா 2 2s are 4, 6 2s are 12. ஸோ இதுவே நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம், 2 2 போட்டுக்கலாம். போட்டோன்னா 124 வரும், 0 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 is equal to 32 is the final answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. So 11th sum 3136. So let's pair them from the right side. So 31. So 6 6 are 36. It's more than 31. So let's go with 5 into 5, 25. So let's bring down 36. So 5 plus 5, 10. So 10x into x is equal to 636. So put x is equal to, so it ended with 6. So we have two options. 4 into 4, 16. 6 6 are 36. So let's try 6 6 are 36 first. So put x is equal to 6. So 106 into 6 is equal to, so 106 into 6. 6 6 are 36.
6 into 0, 0 plus 3 is 3. 6 ones are 6. So 106 into 6 is 636. So 106. So square root of 3136 is equal to 56 is the answer. Next 12th subdivision பார்க்கலாம். 900 இருக்கு கரெக்டா? ஸோ 900 இருக்கு. 2 2-ஆ பேர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 9 இருக்கு. 2 2s are 4, 3 3s are 9. 3 3s are 9 நமக்கு கிடைக்கிது. ஸோ 3 3s are 9. ஸோ நமக்கு இங்கே 0 வந்துடுச்சு. இந்த 2 zeros நான் கீழே கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ இந்த 3யோட 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா 3 + 3 6 வரும். ஸோ 6ஓட ஒரு நம்பர் சேர்க்குறோம், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 வரணும். என்னதான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். 0 into 0 0. கரெக்டாக நமக்கு 0 வரணும் இல்லையா? ஸோ 60 60 into 0 is equal to 0. அப்போ நான் வந்து இங்கேயும் 0 போடுறேன், இங்கேயும் 0 போடுறேன். அப்போனா தான் எனக்கு இங்கே 0 வரும். ஸோ 0. நான் ஏன் இந்த ஸ்டெப்பில் வந்து இங்கே 0 நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஆன்சரில் 3 போட்டு விட்டு தப்பாயிரும். கரெக்டாக? அதனால தான் இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 0 வந்துருச்சு. நான் வந்து இங்கே 6 போடுறேன். 6 போட்டேன்னா நாங்கள் 6ஓட எந்த நம்பரை சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அதே நம்பரில் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 வரும். 0வாக தான் இருக்கும். கரெக்டாக? 0வாக தான் நம்ம சேர்த்துட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். அப்போ 0வை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ 0வை இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன், இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்போனா எனக்கு இங்கே ஜீரோஸ் வந்து முடிச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்துடுச்சு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 is equal to என்ன வரும்? 30 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.